பெரியார் கொடுத்த வெங்காயத்தை நீங்கள் கொண்டு வாங்கள், பிரபாகரன் கொடுத்த வெடிகுண்டை நான் கொண்டு வரேன்றது பொய்யான செய்தி. போதும், எங்களால பொறுக்க முடியல. தொடர்ந்து சங்கியாவே செயல்படுறாரு அவரு. இப்ப அதுதான் சார். இப்ப என்னன்னா சில விஷயங்கள்ல அவங்க மௌனம் காக்குறாங்க, அமைதியா இருக்கிறாங்கன்றதுனால தான் நாங்க தனி அமைப்பு வச்சு செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். அப்போ அவருடைய திராவிடர் கழகத்திலே இருந்து கொண்டு நாங்கள் பேசினா நீங்கள் இதை எல்லாமே எங்கள் இடத்துல கேட்கலாம். நாங்கள் பிரிந்து வைந்து சில வேலைகளை தொடர்ந்து நம்ம தடைப்படாமல் எதற்கும் அஞ்சப்படாமல் செயல்பட வேண்டும்ன்றதுக்காக தான் நாங்கள் தனியாக இயக்கம் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறோம். அவர் செயல்படவில்லை என்றால் அவரை தான் நீங்கள் கேட்க வேண்டும். தந்தை பெரியார் திராவிடத்தை பார்த்து நீங்கள் கேட்கக்கூடாது. இடைத்தேர்தலில் ஒரு கட்சி ஆளுங்கட்சி செய்த தவற சொல்லி அம்பலப்படுத்தி ஓட்டு கேட்பாங்க. நாங்க அதை செய்வோம் சொல்லி ஓட்டு கேட்பாங்க. ஆனா சீமான் அவர்கள் ஏன் தந்தை பெரியாரை கொடுத்து அவருதா பேசுறதும், நீங்க வெங்காயம் வச்சிருந்தா நான் வெடிகுண்டு போடுவேன்னு சொல்லி ஒரு அதுதான் நாங்க தேர்தல் பிரச்சாரத்தை கூட நாங்க ஒரு நாளைக்கு 3 இடங்கள் பாயிண்ட் கேட்டு காலையிலேருந்து மாலை வரைக்கும் நாங்கள் பிரச்சாரம் பண்ணிட்டு பேசின்னு இருப்போம். அப்போ அவர் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் இந்த பதில் சொல்கிறதுக்கு சரியாக இருக்கணும். நல்லா கேள்வி கேட்டீங்க. உங்கள் பெரியார் கொடுத்த வெங்காயத்தை நீங்கள் கொண்டு வாங்கள், பிரபாகரன் கொடுத்த வெடிகுண்டை நான் கொண்டு வரேன்றது பொய்யான செய்தி. ஏன் எப்படி சொல்கிறேன்னா, அங்கே பிரபாகரன் ஈழத்துக்கு போய் 8 நிமிடங்கள் 10 நிமிடம் 8 நிமிடத்துலேருந்து 10 நிமிடம் தான் அவர் பிரபாகரனை பார்த்தாரு. அவர் பார்த்தது, பேசினது, புகைப்படம் எடுத்துக்கொண்டது, வீடியோ எடுத்துக்கொண்டதெல்லாம் இருக்குது. ஆனால் தலைவர் பிரபாகரன் அவர் என்ன சொல்லியிருக்காரு என்றால், சீமான இடத்துல நீங்கள் எந்த புகைப்படமும் கொடுக்கக்கூடாது, இந்த ஒளிப்பதிவு காட்சியும் அவர்கிட்ட கொடுக்கக்கூடாதுன்னு ஒளிப்பதிவு எடுத்த சந்தோஷ் அவர்கள் ஊடகத்தின் வாயிலாக சொல்லியிருப்பார். உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்போ ஒரு போட்டோவே சீமானுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொன்ன ஒரு தலைவர் எப்படி வெடிகுண்டு கொடுத்துருப்பாரு? இதுவே போய் இதெல்லாம் நாங்கள் பிரச்சாரம் பண்ணோம். அங்கே நேருக்கு நேர் களத்தில் இறங்கி அங்கே ஈரோட்டில் போய் இடைத்தேர்தலை ஒட்டி நாங்கள் பிரச்சாரம் பண்ணோம். போட்டோவே உனக்கு தலைவர் பிரபாகரன் கொடுக்கக்கூடாதுன்னும் போது உனக்கு எப்படியா வெடிகுண்டு கொடுத்துருப்பாரு? அப்போ நாங்கள் வெங்காயத்தை கொண்டு வரோம், நீ வெடிகுண்டை கொண்டு வா, நாங்கள் இங்கே தான் பிரச்சாரம் பண்ணுகிறோம். பெரியார் தொண்டர்களான நாங்கள் இந்த சூரப்பட்டு 4 ரோட்லேயே நாங்கள் பிரச்சாரம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். நீங்கள் நேராக வாங்க, வெடிகுண்டை வீசுங்கன்னு வெங்காயத்தை காமிச்சு நாங்கள் பிரச்சாரம் பண்ணோம். அதுக்கு எந்த பதிலும் இல்லை, எந்த விஷயமும் இல்லை. ஆனால் துண்டறிக்கை குடிக்க போன எங்களுடைய தோழர்களை 2 பேரை அவர்கள் 60-70 பேராக தாக்கினார்கள். அதை ஊடகத்தில் காட்டியிருப்பாங்க. போன வாரத்தில் தேர்தல் முடிவதற்கு முன்பு திங்கக்கிழமை தேர்தல்னா செவ்வாய்க்கிழமை இந்த சம்பவம் நடந்தது. செவ்வாய்க்கிழமையா அது ஞாயிற்றுக்கிழமை நடந்தது. ஞாயிற்றுக்கிழமை இந்த சம்பவம் நடந்தது. அப்போ இதெல்லாம் நீங்கள் ஊடகத்தில் பார்த்தீங்க. அவர் பேசுறது ஏதாவது ஒரு ப்ராக்டிக்கலுக்கு, யதார்த்தத்துக்கு ஒரு சாத்தியப்படுற மாதிரி எதனா பேசுகிறாரா? கண்டமேனிக்கு பேசுகிறாரு. பத்திரிகையாளர் கேட்குற கேள்விக்கே பதில் சொல்ல மாட்டாரு, மிரட்டுறாரு. அது என்ன தம்பி, நீ யார் தம்பி, நீ எந்த தொலைக்காட்சின்னு கேட்குறாரு. அப்படிங்கிற பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க எல்லாமே. அப்படிப்பட்ட ஒரு மனநிலையே இல்லாத ஒரு மனநோயாளி மாதிரி செயல்படக்கூடிய சீமான் எப்படி இந்த நாட்டை ஆளுவார், நாட்டை ஆளுவதற்கு அவருக்கு எப்படி திறன் இருக்கும் என்பதை எங்களுக்கு ஒன்றும். ஈரோட்டில் நீங்கள் சீமானுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணும்போது மக்கள் கிட்ட பேசுறீங்க. மக்கள் சீமான் குறித்து பேசுறது குறித்து என்ன கருத்து சொல்றாங்க, ஏத்துக்கிறாங்க மக்கள்? ஆமா, தானாகவே எங்களுடைய துண்டறிக்கை ஒரு அம்மா தானாவே ஒரு 50 துண்டறிக்கை கொடுங்க, என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய பகுதியில் நான் கொடுத்து சீமானுக்கு ஓட்டு போடாதீங்க பேசுகிறேன்னு 50 துண்டறிக்கை வாங்கிட்டு போனாங்க. இதெல்லாம் ஏதோ நாங்கள் ஒரு புகழ்ச்சிக்கோ ஒரு இதுக்கோ சொல்லலை, களத்தில் நடந்த சம்பவம். இந்த ஏடிஎம்லாம் பணத்தை நிரப்ப வரும்போது துப்பாக்கி வச்சுன்னு வருவார் பாருங்க, அவர் எங்களை கூப்பிட்டு கேள்வி கேட்குறாரு, ஏங்க இன்னும் சீமானை விட்டு வச்சுக்கிறீங்க அப்படின்னு. இல்லை, இதை அரசாங்கம் பார்த்துக்குவோம், எலெக்ஷன் முடிஞ்சவொடனே அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க, அரசாங்கம் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு துண்டறிக்கை கொடுத்து சில வயசு எல்லாம் பேசிட்டு அப்படி பொதுமக்கள் கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் ஏன் சீமானை இன்னும் இது பண்ணுங்க, ஏன் கம்முன்னு இருக்கீங்க? இல்லை, அறவழி போராட்டம் தான் நம்ம பண்ண முடியும், அரசு பார்த்துக்கிறேன்னு ஒரு நம்பிக்கை கொடுத்துறாங்க. இப்போ கூட காவல் நிலையத்தில் என்ன சொன்னாங்கன்னா, எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அவர் மீது நடவடிக்கை எடுப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, 100% எடுப்பாங்கன்னு தனிப்பட்ட முறையில் எங்ககிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க. இதையும் நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லுவோம். கைக்கூலின்றீங்க, ஆனா சீமான் நான் அப்படி இல்லை, நான் யாருக்கும் கூலி இல்லை அப்படி எதனா பேசுறீங்கன்னா மரியாதை எல்லாம் பதில் சொல்லுவாங்க. இப்ப தந்தை பெரியார் தோழர் கேட்டா இப்படிதான் பேசுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இப்ப அவருடைய கட்சியை விட்டு நீக்கி வந்தார்ல ஜெகதீச பாண்டியன், அவர் என்ன சொல்றாருன்னா, போதும் எங்களால பொறுக்க முடியல, தொடர்ந்து சங்கியாவே செயல்படுறாரு அவரு, எங்களால பொறுக்க முடியல. கோபால்ஜியும் ஆடிட்டர் குருமூர்த்தி பேச்சையுமே கேட்கிறாரு, முழுக்க முழுக்க சங்கியாக செயல்படுறாருன்னு ஜெகதீசன் பாண்டியன் சொல்றாரு.
தந்தை பெரியார் தோடத்திலிருந்து சொல்லலையே. நான் கட்சியை விட்டு விலகுவதற்கு எனக்கு இதுதான் காரணம், நான் சங்கியாய் செயல்பட விரும்பவில்லை, நான் சுதந்திர மனிதனாக செயல்படுறேன்னா அப்படின்னு சொல்றாரு. அதுதான் சார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜா லெனின் சிலை எப்படி தகர்க்கப்பட்டதோ அதுபோல் பெரியார் சிலை தகர்க்கப்படும் ராஜா ஒரு காலகட்டத்தில் பேசியிருந்தாரு. அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம், பிஜேபியினுடைய கைக்கூலியாக ஆர்எஸ்எஸ்னுடைய கைக்கூலியாக தொடர்ந்து சீமான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்ன்றது இதெல்லாம் வந்து வெளிப்படுது. இன்னைக்கு அஜய் குருதி பாசறையில் இருக்கிற அஜய் வந்து பெரியார் சிலை செருப்பால் அடிக்க வேண்டிய காரணம் என்ன? மீடியாக்கள்ல உட்காந்துக்கிட்டு பொதுத்தளத்தில் இடும்பவனை காத்து பெரியார் சிலை உடைக்கப்படும் பேசுறாரு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அப்ப ஆர்எஸ்எஸ் ஆல செய்ய முடியல, ஆர்எஸ்எஸ் கூலிகளை வைத்து செயல்படுகிறார்கள். இதை முறியடிக்க வேண்டியது ஒவ்வொரு பெரியார் தொண்டர்களும் பெரியாரை ஏற்றுக்கொண்ட முற்போக்கு சிந்தனையாளருடைய கடமையாக இருக்குது. அதுதான் அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். என்ன சொன்னேன்னா, எலெக்ஷன் முடிஞ்ச உடனே 100% அவரை கைது செய்வது உறுதி என்று எங்களுக்கு இப்ப நம்பிக்கை கொடுத்து அனுப்புறாங்க. எச்சரிக்கையான இது தக்க பதிலடி கொடுக்க வேண்டியது என்பது களம்தான் முடிவு செய்யும். அதை நான் இப்போது உங்களிடத்தில் சொல்ல முடியாது. களம் அவர்கள் எப்படி அடுத்து எப்படி செயல்பட்டு கொண்டு போகிறார்களோ அதுக்கான களத்தை இந்த மக்கள் பார்த்து கொள்வார்கள். நீங்களும் பார்க்க போகிறீர்கள். குமரன் தந்தை பெரியார் தடகம், சென்னை மாவட்ட செயலாளர். நன்றி சார்.